ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பேலன்ஸ் இருக்கிற ஹிஸ்ட்ரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா, உலக நீதிமன்றம் எந்த நாட்டில் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, நெதர்லாந்து. அடுத்து, ஐக்கிய நாடுகள் கழக தலைமையகம் எங்கு உள்ளது? ஆன்சர் பார்த்திங்கன்னா நியூயார்க். விஜயநகர அரசின் அரசு முத்திரை எது? பன்றி வராகம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கோராசானம் போன்ற புதிய ராகங்களை அறிமுகம் செய்தவர் யார்? ஆன்சர் அமீர் குஸ்ரு. புகழ்மிக்க புத்த சமய அறிஞரான வசுபந்து என்பவரை ஆதரித்த குப்த மன்னர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். அடுத்த கொஸ்டின், தான்சேன் யாருடைய அவையில் இருந்தார்? அக்பர். 10வது ஐந்தாண்டு திட்டம் 2002 to 2007 முன்னுரிமை வழங்கப்பட்டது எதற்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வறுமை மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சியை குறைத்தல். அடுத்த கொஸ்டின், அரசியல் நிர்ணய சபையின் வரைவு குழு தலைவர் யார்? நமக்கே தெரியும், டாக்டர் BR அம்பேத்கர். சட்டங்களின் உயிர் என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1748. செர்சாசூர் ஆட்சி காலத்தில் எந்த துறையின் அமைச்சர் திவானி அரிஸ் என அழைக்கப்பட்டார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா படைத்துறை. அடுத்த கொஸ்டின், எந்த ஆண்டு முதல் பேஷ்வாக்களின் ஆட்சி தொடங்கியது? கிபி 1713. முதல் பேஷ்வா யாருன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாமினி அரசு எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டது? ஆன்சர் 1347. அடுத்த கொஸ்டின், சிவாஜி பிறந்த வருடம்? 1627 சிவாஜி பிறந்த வருடம். ஒயிலாட்டம் என்ற பாரம்பரிய கலை எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது? தமிழ்நாடு. சமூக இடஒதுக்கீட்டு கொள்கை தொடர்பாக அடிப்படை உரிமையில் முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டித ஜவஹர்லால் நேரு. முதல் சட்ட திருத்தமே இடஒதுக்கீடு பற்றி தான் இருக்கும். விஜயநகர பேரரசில் அதிக முக்கியத்துவம் பெற்றிருந்த திருவிழா எது அப்படின்னா மகாநவமி. அடிமையின் அடிமை என்று அழைக்கப்பட்ட டெல்லி சுல்தான் பெயர் யார் அப்படின்னா இல்துமிஸ். அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். விஜயநகரம் மற்றும் அரசை நிறுவ அடிக்கோலியவர்கள் யார் அப்படின்னா ஹரிஹரர் மற்றும் புக்கர். இவங்க சங்கம வம்சத்தை சேர்ந்தவர்கள். அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் போர்ச்சுகீசியர் ஆட்சிக்கு உண்மையில் அடித்தளம் அமைத்தவர் யார் அப்படின்னா அல்ஃபோன்சோ டி அல்புகர்க். அடுத்த கொஸ்டின், அவுரங்கசீப் குறித்த கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவைன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அவுரங்கசீப் அவருடைய இறுதி 25 ஆண்டுகளை தக்காணத்தில் கழித்தார். கரெக்டு. 1662 அவுரங்கசீப் உடல்நிலை மிக மோசமாக பாதிக்கப்பட்டது. சரி. அடுத்த கொஸ்டின் அடுத்து பார்த்தீங்கன்னா, அவுரங்கசீப் மெக்காவின் ஷெரீப் மற்றும் பிறரிடமிருந்து தூதுவர்களை பெற்றார். இதுவும் சரி. அப்போ தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவுரங்கசீப் சீக்கியர்களை பாதுகாப்புடன் பார்த்து கொண்டார். இல்லை, அப்போ 4 தான் தவறு, மற்ற 3 எல்லாமே கரெக்டு. அதுக்கப்புறம் அவுரங்கசீப் மௌரியர்கள் ஆட்சி காலத்தில் அஜீவிகா என்ற சமய பிரிவை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களி கோசலா. பின்வரும் எந்த தமிழ் இலக்கியத்தில் திருவோணம் என்ற திருவிழா குறிப்பிடப்பட்டுள்ளது? மதுரை காஞ்சியில தான் திருவோணம் என்ற திருவிழா குறிப்பிடப்பட்டுள்ளது. மதுரை காஞ்சியை எழுதியவர் யார் அப்படின்னா மாங்குடி மருதனார். அதோட பாட்டுடைய தலைவன் யாருன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எந்த வருடத்தில் டச்சுக்காரர்கள் பழவேற்காட்டில் தங்களது வாணிப தலங்களை நிறுவினர்? 1610 பழவேற்காட்டில் தங்களது வாணிப தலங்களை நிறுவினர் அப்படின்னா 1610. அடுத்த கொஸ்டின், கௌதம புத்தரின் எந்த பிரசங்கம் சட்ட சக்கரத்தை திருப்பும் பிரசங்கம் என அழைக்கப்படுகிறது? சாரநாத்தில் உள்ள மான் தோட்டத்தில் செய்த பிரசங்கம். அதான் அவரோட முதல் சொற்பொழிவு நடந்த இடம். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
1922 காந்திஜி பின்வரும் எந்த செய்தித்தாளில் தனது கட்டுரைகளை எழுதியதற்காக 6 வருடம் தண்டனை விதிக்கப்பட்டார் அப்படின்னா யங் இந்தியா. நியூ இந்தியாங்கிற நியூஸ் பேப்பர் யாரோட நியூஸ் பேப்பர், அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அது எல்லாமே கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு முஜபர்பூர் நீதிபதி கிங்ஸ்போர்டு மீது வெடிகுண்டு வீசியவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா குதிராம் போஸ். இவருக்கு பார்த்திங்கன்னா 18 வயசு. பிரபுலா சாக்கின்னு இருப்பாங்க, அவருக்கு 19 வயசு. நெக்ஸ்ட்டு மொகஞ்சதரோவின் மிகப்பெரிய தானிய களஞ்சியம் டேஸ் அடி ஆகும், 150 அடி. அடுத்த கொஸ்டின், யாருடைய ஆட்சி காலத்தில் குப்த பேரரசின் எல்லை அரபிக்கடல் வரை பரவியது அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தர். அடுத்த கொஸ்டின், எப்பொழுது சகாப்தம் தொடங்கப்பட்டது அப்படின்னா கிபி 78. சகாப்தம்னா கிபி 78. எந்த ஆண்டு பக்லால் லோடி டெல்லியை கைப்பற்றினார் அப்படின்னா 1451. பக்லால் லோடிங்கிறவர் எந்த அரச வம்சத்தில் வருவார்? 5 வம்சம் இருக்கு இல்லையா டெல்லி சுல்தானில், அவர் எதுக்கு எந்த வம்சத்துக்கு கீழே வருவாருன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த கொஸ்டின், விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1336. இதுக்கு முன்னாடி பாமினி பேரரசு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு கேட்டிருந்தாங்க 1347. விஜயநகர பேரரசுனா 1336. பீஷ்வாக்களில் தலை சிறந்தவராக போற்றப்படுபவர் யார்? அதாவது பேஷ்வாக்களில் தலை சிறந்தவராக போற்றப்படுவர் யார் அப்படின்னா பாஜிராவ். பாலாஜி விஸ்வநாத்தோட பையன் தான் பாஜிராவ். இவரோட பையன் தான் பாஜிராவ். அடுத்த கொஸ்டின், சங்க காலத்து முதன்மை கடவுள் யார் பார்த்திங்கன்னா தமிழ் கடவுள் முருகன். மண் கவுத்துக்கள் என்ற இசை நூல் தொகுக்க பேருதவி புரிந்தவர் யார் அப்படின்னா ராஜா மான்சிங். இவர் யாரோட அவையில் ஒர்க் பண்ணார் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜும்மா மசூதி மற்றும் குதுப் மினார் எந்த டெல்லி சுல்தான் காலத்தில் புதுப்பிக்கப்பட்டது அப்படின்னா ஃபிரோஷா துக்ளக். அதாவது அடிக்கல் வைத்தவர் ஒருத்தவராக இருப்பாங்க, அதை கட்டினது ஒருத்தவராக இருப்பாங்க, அதுக்கு புதுப்பித்தவர் ஒருத்தவராக இருப்பாங்க. அது யாருன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு, சிந்துவெளி நகரங்களில் மிகப்பெரிய நகரமான மொகஞ்சதரோ எத்தனை ஹெக்டர் பரப்பை கொண்டது அப்படின்னா 200 ஹெக்டர் பரப்பை கொண்டது. அடுத்த கொஸ்டின், சிந்து நாகரிகம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா R.E. மார்ட்டிமர் வீலர். அகில இந்திய பணிகளின் தந்தை என கருதப்படுபவர் யார் அப்படின்னா சர்தார் வல்லபாய் படேல். பல்லவர் கால கட்டிடக்கலையின் இறுதி நிலைக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியவர் யார் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.